எப்பாடு பட்டாவது உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காம நான் ஓய போறதில்ல மாப்பிள. நீங்களா? நான் விளையாட்டுக்கு சொல்ல மாப்பிள, உண்மையாவே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறப்ப உங்க மனச அரிச்சிட்டு இருக்கிற ஒரே விஷயம் உங்க தங்கச்சி கல்யாணம் தானே. அதுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டாமா? நீங்க வேணா பாருங்க, 10 வருஷமா நீங்க பார்த்து நடக்காத அந்த கல்யாணம் 10 நாள்ல நான் பார்த்து நடக்குதா இல்லையான்னு. அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு வேற எந்த கவலையும் இல்ல அத்தை. பூரணி பாவம், வீட்டுல எல்லாருக்கும் தான் ஒரு சுமையா இருக்குமோன்னு அவளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அத்தை. அது காம்ப்ளெக்ஸ் இல்லைங்க, அவங்க நல்ல மனசு அப்படி நினைக்க சொல்லுது. அவங்க மட்டும் முயற்சி எடுக்கலன்னா நம்ம கல்யாண விஷயம் இவ்வளவு சுலபமா முடிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறீங்க. நிச்சயமா இல்ல காயத்ரி, பூரணி தான், அவ மட்டும்தான் எங்க வீட்டுல எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா. சத்தியமா நான் அதை மறக்க மாட்டேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நான் ரொம்ப சின்சியரா தான் அவளுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இன்னும் எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. எல்லாத்துக்கும் நேரம்னு ஒண்ணு இருக்கு மாப்பிள. உங்க கல்யாணம் இப்ப நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறதுனால நடக்குது. உங்க தங்கச்சி கல்யாணம் ஏன் மூலமா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதையே அந்த ஆண்டவன் நினைச்சா கண்டிப்பா அப்படியே நடத்தி வைப்பான்ல. தேங்க்ஸ் அத்தை, நீங்க இப்படி சொன்னதே எனக்கு போதும். பூரணி கல்யாணம் நடந்துட்ட மாதிரி இருக்கு. மாப்பிள்ள சார், எங்க அம்மா லேசுப்பட்ட ஆள் இல்ல. மைண்ட்ல ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா வெளிய சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா செஞ்சிருவாங்க. தெரியும் சாவி, அந்த பாயசத்தை கொஞ்சம் எட, ரொம்ப டேஸ்டா இருக்கு. உங்க அம்மா மனசு மாதிரியே. பாக்காத, நான் தான் உன்னை இங்க வர சொன்னேன். உட்காரு பிரியா, உட்காருன்னு சொன்னேன். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? மரியாதை மனசுல இருந்த போதும், உட்காரு. அழாத. நியாயமா இப்ப நான் தான் அழணும். ஏற்கனவே எங்க வீட்டுல ஏகப்பட்ட கலாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல வேற இந்த விஷயத்த இவன் சொல்றான். தான் அக்கா கிட்ட மூடி மறைக்காம சொல்லணுங்கிறதாவது தோணுச்சே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஐயப்பன் ஏன் இதை இப்ப உங்ககிட்ட சொன்னான்னு கூட எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நீங்க இப்ப வருவீங்கன்னு கூட நான் எதிர்பார்க்கல. எதை மூடி மறைக்கணும், எதை உடனே சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கு பிரியா. முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்க அண்ணன் போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்கணும்னு தப்பிச்சு போனான். அதோட விளைவு என்ன தெரியுமா? 3 நாளா எங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிடாம தூங்காம அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு. எங்க அப்பா உடம்பு சரியில்லாத மனுஷன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏண்டா இப்படி செஞ்சேன்னு இவனை கேட்டனா அது கரெக்ட். ஏன் இது உங்க அக்கா கிட்ட சொன்னேங்கிறது ரொம்ப தப்பு. சொல்லிடணும் பிரியா. இல்லைங்க, அவனை மட்டும் தப்பு சொல்றது எனக்கு நியாயமா படல. நடந்ததுக்கு நானும் பொறுப்பு. ஆனா வேண்டாமே, பேசுறதுக்காக இப்ப நான் வரல. அது எனக்கு அவசியமும் இல்ல. என் தம்பி இப்படி கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு பிரியா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இப்ப நான் இங்க வந்தேன். ஐயோ, நீங்க எதுக்கு என்கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு? அவசியம் பிரியா. ஐயப்பன் அடிப்படையில ரொம்ப நல்லவன், சாது, கொஞ்சம் யோகியமானவன் தான் நான் நினைச்சேன். பட் அந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணிட்டு வந்துடுறாங்க. எங்க வீடு இருக்கிற சூழ்நிலையில இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சு போச்சுன்னா செத்துருவாரு தெரியுமா? அதுதாங்க எனக்கும் கவலையா இருக்கு. பட் கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் தீரணும். விடு, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன்.
உனக்கும் ஐயப்பனுக்கும் இன்னும் 3 நாள்ல கல்யாணம். மை காட், நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல வரியா? என்னால என்ன மாதிரி இதுக்கு ரியாக்ட் பண்ண முடியல பிரியா. உன்னை பத்தி ஐயப்பன் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்க அப்பா, உங்க பெரியம்மா, உங்க வீடு, நீ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறது, உனக்கு இவன் வேலை வாங்கி கொடுத்தது எல்லாமே தெரியும். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த ராஸ்கல் உன்னோட சூழ்நிலையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கான். அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேள. வாய் மூடுறா, நான் உன்கிட்ட பேசல. நீ இவனை நம்பி இருக்க பிரியா, அதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. உன் நம்பிக்கை இவன் பொய்யாக்கிருக்கான் பாரு. சத்தியமா இல்லக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா சொல்ல போற? தெரியாம நடந்துருச்சு அதானே? அதுதானே நீ நேத்து சொன்ன. இது பாறையப்பா, தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சே செஞ்சாலும் ஒரு தப்ப நியாயப்படுத்த முடியாது. பிரியாவோட வீடு சரியில்லைன்னா நீ அவளுக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்திருக்கணும். அவ கவலைய மறுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கணும். அவளுக்கு ஆறுதலாவது இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவளை கூட்டிக்கிட்டு ஊட்டிக்கு ஐயோ இல்லீங்க, அவ என்ன கூப்பிடல, நானே தான் ஊட்டிக்கு வரேன்னு சொன்னேன். தப்ப ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்க, நல்லதுதான். அதே மாதிரி லைஃப ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ரெடியா இரு. உங்களை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. உலகத்துல இப்படி எல்லாம் மனுஷங்க இருப்பாங்களான்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. எனக்கு இப்ப நீங்க இம்மிடியேட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா நாங்க செஞ்ச தப்பால உங்க வாழ்க்கை, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய நிம்மதி கெட்டு போறதுல எனக்கு சம்மதம் இல்லைங்க. வேற என்ன பண்ண சொல்ற? நடந்தது நடந்து போச்சு, கண்டுக்காம இப்படியே விட்டுடுங்கறியா? அறிவில்ல உனக்கு? ஒழுக்கங்கிறது கண்ணுக்கு தெரியாத கோடு மாதிரி, தாண்டி போய்கிட்டே இருப்போன்னு எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், உலகம் நாரி போயிடும் பிரியா. சந்தர்ப்ப சூழ்நிலைய காரணமா சொல்லி எந்த தப்பு வேணாலும் பண்ணலான்னு ஆயிட்டா வாழவே முடியாம போயிடும் தெரியுமா? மனுஷ ஜென்மமா பிறந்துட்டா மனசுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுங்கிறது வேணும். எப்போ எதெல்லாம் நடக்கணுமோ அப்பதான் எல்லாமே நடக்கணும். பசிச்சாதான் திங்கணும். கண்ட நேரத்துல பசிச்சா அதுக்கு பேர் பசி இல்ல, வியாதி. சாரி பிரியா, நான் சொல்றது வேணா உனக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. வியாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ட்ரீட்மெண்ட் தராம இருக்கிறது ரொம்ப தப்பு. இப்ப நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோயேன், அத நான் தெரிஞ்சே செய்யற தப்பா போயிடும். இல்லீங்க, உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம உங்க அப்பா படுற கஷ்டத்தை பத்தி ஐயப்பன் என்கிட்ட சொல்லி இருக்கான். அவனுக்கு 2 அண்ணன் இருக்கும்போது எல்லாரையும் முந்திக்கிட்டு எங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா வீடு 2 ஆயிடும். அத பத்தி எனக்கு இப்ப கவலை இல்ல பிரியா. என் வீட்டு பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ உன் வாழ்க்கைய ஒழுங்குபடுத்திக்கிற வழிய பாரு. உனக்கு ஐயப்பனை பிடிச்சிருக்கல? கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஐயப்பன் கடவுள் என் மேல வச்சிருக்க கருணையோட விளைவுன்னு நினைக்கிறேன். என் அப்பாவுக்கு அப்புறம் என் மேல அவன் எவ்வளவு பாசமா இருக்கான்னு தெரியுமா? ஐயோ, நான் கதறிட்டு நடு ரோட்ல நின்னப்ப நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்றதுக்கு அவனை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைங்க. நான் சொல்லல ஐயப்பன் அடிப்படையில ரொம்ப நல்லவன்னு. ஆனா அக்கா, இன்னைக்கு காலையில பிரியா டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்கா. எதுக்கு வந்து லேடி டாக்டரை பார்த்து? ஏன் பிரியா அப்படி இருக்க? அவங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா கல்யாணத்துக்கு அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரியா? இல்ல நீ கர்ப்பமாயிட்டேன்னு சொன்னாங்கன்னா களைச்சிட்டு வந்து தியாகி பட்டம் வாங்கிக்கிறேன்னு சொல்ல வரியா? இல்லைங்க, எங்களுக்காக இவ்ளோ தூரம் நீங்க ஸ்டெப் எடுக்கும் போது நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். எங்கே சுயநலத்துக்காக உங்களை பலிக்கடாவாக்குறோமோன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. என்ன பத்தி கவலைப்படாத பிரியா. யாருக்கு எப்படி எது நடக்கணும்னு இருக்கோ அதை ஆண்டவன் நடத்தி வைப்பான். ஆனா எப்போ ஏன் தம்பி கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இவன் நம்ம வாழ்க்கைய அழிச்சுட்டான்னு உனக்கும் தோணிடக்கூடாது. நடந்தது பழைய கதை, இப்ப என்ன அதை பத்தின்னு இவனு நினைச்சிடக்கூடாது. ஆஃப்டர் ஆல் எல்லாருமே மனுஷங்க தானே பிரியா. அக்கா, பிரியாவை நான் கைவிட்டுடுவேன் நினைக்கிறியா? விதி உன்னை கைவிட்டுட கூடாதுன்னு கவலைப்படுறான் ஐயப்பா. இத பாரு ஐயப்பா,
பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு. கொஞ்ச நேரம் பேசினதுலயே அவ எந்த அளவுக்கு மெச்சோர்டா இருக்கான்னு எனக்கு புரியுது. வேற யாராவது ஒரு பொண்ணா இருந்தா நீ நடந்துகிட்ட விதத்துக்கு ஊரை கூட்டி இந்நேரம் நார் அடிச்சிருப்பா. ஆனா நடந்ததுல எனக்கும் பங்கு இருக்குன்னு பேசுற பக்குவம் இவளுக்கு இருக்கு. கஷ்டப்படுற பொண்ணுடா. தாகத்துல தவிக்கிறப்போ ஒரு வாய் தண்ணி குடுக்காம கூப்பிட்டு உட்கார வச்சு நிதானமா விருந்து சமைச்சு போடுறது இருக்கே, அது அயோக்கியத்தனம். நான் முடிவு பண்ணதுதான். 3 நாள்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம். அப்பா இல்லாம, வீடு இல்லாம, ஆதரவு இல்லாம ஹாஸ்டல்ல தங்கி வேலை பாக்குற பொண்ணுடா இவ. உன்னை நினைச்சு தினம் கவலைப்பட்டு இருக்க சொல்றியா? ரொம்ப தப்பா ஐயப்பா. நீ பிரியாவை லவ் பண்றது உண்மைனா மரியாதையா அவ கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்குற வழிய பாரு. காலம் பூரா அவளை கண் கலங்காம சந்தோஷமா வச்சுக்கிட்டேன்னா அதுதான் நீ எனக்கு காட்டுற மரியாதையே. புரியுதா? வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அண்ணன் கல்யாணம் என்ன ஆகும், அப்பாவுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன ஆகும்னு இப்ப என்கிட்ட அதெல்லாம் கேட்காத. அதெல்லாம் முக்கியமா இருந்திருந்தா இவ்வளவு நீ வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன். அக்கா போது நிறுத்த ஐயப்பா. சொன்னது மட்டும் செய். 3 நாள்ல கல்யாணம், அதுக்கு நீ ரெடியா இரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வணக்கம் சார். வணக்கம்பா. என்ன உள்டா இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆளே? மாமியார் உடம்பு சரியில்லை, பொன்னாட்டி கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுல பாத்திரம் கழுவுறதுல சமைக்கிற வரைக்கும் மொத்த வேலையும் நம்ம வேலையை ஆயிடுச்சா. பர்சனல் வேலை ரொம்ப அதிகமாகி கொஞ்சம் பொது வாழ்க்கைக்கு லீவ் விடுற மாதிரி ஆயிப்போச்சு சார். சரி சாரை பார்த்து வா. சரி சார். வணக்கம் சார். அர்ஜென்ட்டா ஒரு மேரேஜ். என்னைக்கு நீங்க ஆர்டினரி மேரேஜ் சொல்லியிருக்கீங்க? தோபார் உல்டா. சட்டத்தை உன் இஷ்டத்துக்கு வளைச்சிக்கிறது தப்பு. ஒரு மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நோட்டீஸ் பீரியட்னு ஒன்று இருக்கு. இன்னாருக்கு கல்யாணம் இன்ன தேதியில நடக்க போகுதுன்னு பிரிண்ட் பண்ணி நோட்டீஸ் போர்டுல 15 நாள் முன்னாடி ஒட்டி வைக்கணும். அதுக்குள்ள யாராவது அப்டேட் பண்றாங்களான்னு பார்த்து ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணணும். நீங்க சொல்றத பார்த்தா ப்ராப்பரா மண்டபம் பிடிச்சி மாப்பிள்ளை எப்படிலாம் வச்சு நல்ல கல்யாணமே பண்ணிடலாம் போல இருக்க. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? பேச வேணாங்கிறேன். ஒரு அப்ளிகேஷனை கொடுங்க, நான் பாட்டுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன். மேரேஜ் என்னைக்குன்றதெல்லாம் பூரா நீ டிசைட் பண்ணுவா சார். டேய், அடங்கவே மாட்டீங்களா நீங்க? நாங்கெல்லாம் அடங்குற வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கிற டைப் சார். அப்ளிகேஷன் கொடுங்க, ஃபில்அப் பண்ணிட்டு கிளம்புறேன்ற. நிறுத்தவே முடியாது. இந்த தேங்க்யூ. மணமகன் பெயர் ஐயப்பன். மணமகள் பெயர் பிரியா. கைட்லைன் வேல்யூக்கு செக்கா கொடுத்துறாங்க. மிச்ச அமௌண்ட்டை கேஷா கொடுக்க சொல்லியிருக்கேன். இங்க கேஷை வச்சு என்ன முடியாது இல்லையா? பக்கத்துல தான் ஃப்ரெண்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் பார்ட்டியை கூட்டிட்டு அங்க போயிடலாம். பணத்தை வாங்கிட்டு நாம கிளம்ப வேண்டியதுதான். சரிங்க, போலாங்களா? போலாம். வணக்கம் சார். வணக்கம்பா. இந்தாங்க சார், நீங்க கேட்ட பேப்பர்ஸ் எல்லாம். முடிஞ்சது சார். சரியா இருக்க பாருங்க. எல்லாம் சரியா தான் இருக்கு. எப்போ கல்யாணம்?
கல்யாணம் எப்பன்றதெல்லாம் உங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பேசிட்டாங்க. 4 அன்னைக்கு முடிச்சாகணுன்றது எங்க வேண்டுதல். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. எல்லாம் பேசி முடிச்சு பக்கா பிளானோட தான் வரீங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? ஃபார்மாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதெல்லாம் முறையா செய்யணும் இல்லையா? ஓகே தேங்க்யூ. உல்டாண்ணா நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க. எங்கண்ணே இந்த பக்கம்? அது ஒரு ஒரு வேலையா வந்த வேலை. ஆமா, நீ எங்க வந்த? ஒரு லேண்ட் ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தது, முடிஞ்ச 1.5% கமிஷன் கிடைக்கும்ல. 1.5% தான். எத்தனை லட்சம் ரூபாய்க்கு? 36 லட்சம்ண்ணே. ஆஹா, அப்ப 2 மாசத்துக்கு அண்ணனும் பூரணியும் வீட்டுக்கு பணம் தரவேனான்னு சொல்லிடுறேன். ஐயோ, அண்ணே ஏன் வேற பிளான் வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இந்த கமிஷன் பணம் வந்துச்சுன்னா என் மாமா பொண்ணுக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நாளா ஒரு செயின் வேணும் கேட்டுட்டு இருக்கானே. நல்லா இருங்கடா, அண்ணன் தம்பிலாம் நல்லா இருங்க. அட போங்கண்ணே. அது சரி, நீங்க வந்தது எதுக்குன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை இருக்கானே? ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஆனா எனக்கு இல்ல. பின்ன அதே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்பா. அதுக்காக பத்திரம் எல்லாம் எவ்வளவு செலவாகும்னு கேட்க சொன்னா, அதுக்காக வந்தேன். ஆமா, அண்ணன் கல்யாணம் மட்டும் அப்படி போயிட்டு இருக்கு? நடக்குதுண்ணே. அப்பாதான் ஃபுல் ஸ்விங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிக்கிறதுல தான் ஆர்வமா இருக்காரே தவிர எந்த பொறுப்பையும் அவர் தரதே இல்லைண்ணே. அவரே தான் எல்லாத்துக்கும் நேர்லயே போயிட்டு இருக்காரு. பாவம் அப்பா. விநாயகன் ஜெயிலுக்கு போனதும் ரொம்ப பயந்துட்டாரு. பயம் போனதும் மனசுல சந்தோஷம் ரொம்ப. இப்பதான் ரொம்பிக்கிட்டு இருக்கு. எப்படியோ அண்ணனுக்கு ஒரு வழி பிறந்துருச்சு. அப்போ அடுத்து பூரணிக்கு தான் சொல்ல வர. அதைத்தான் மனசுல நினைச்சேன். சரிண்ணே, நான் கிளம்புறேன், நீங்க வேலையை பாருங்க. சரிப்பா. வரேண்ணே. உல்டா, பையன் பேரு ஐயப்பன், இனிஷியல் என்னன்னு எழுதலையே? அப்பா இப்ப தண்டபாணின்னு பெருசா எழுதியிருக்கேன். டீனு நீங்களே போட்டுங்க சார். கல்யாணத்துக்கு நம்ம தரப்புல என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுடுவோம். அப்புறம் கடைசி நேரத்தில் அதை மறந்துட்டோம் இதை மறந்துட்டோம்னு கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கக்கூடாது இல்லையா? நாளையிலேருந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிருவோம். துணிமணியெல்லாம் தான் ஏற்கனவே எடுத்தாச்சு. வெத்தலைப்பாக்கு கவர் அவங்க ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம தரப்புல ஒரு செட்டை ரெடி பண்ணிடுவோம். அம்மா ஒரு கவர்லையும் ஏதாவது ஞாபகார்த்தமா பொருளை போடணும்னு சொல்லுவா. என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த எவர் சில்வர் தட்டு, ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் பிடிக்கல. புதுசா ஏதாவது செய்யணும். அதை பாக்குறவங்க அட இப்படி ஒரு கிஃப்டா அப்படின்னு ஆச்சரியப்படணும். அந்த மாதிரி என்ன செய்யலாம் சொல்ல? பூரணி, என்னப்பா? சரியா போச்சு போ. நீ இருக்க, எல்லா வேலையும் நீ பாத்துக்குவேன்னு நான் கவலைப்படாம இருந்தா நீ நான் சொல்றத கூட காதுல வாங்காம இருக்க. சாரிப்பா, ஏதோ யோசனையா இருந்துட்டேன். என்ன சொன்னீங்க? சரி விடுமா, என் மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிடறேன். அதுக்கப்புறம் நீ படிச்சு பார்த்து வேற ஏதாவது வேணும்னா சேர்த்துக்க. ஏண்டா, நீ சும்மா தானே இருக்க? அப்பாக்கு இந்த உதவி எல்லாம் செய்யக்கூடாதா? யாரு இவனா? ஏதோ முனி அடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் செவத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். வீட்டுல இவ்வளவு பெரிய காரியம் வச்சிட்டு இருக்குமே. அண்ணன் கல்யாணம் ஆச்சுன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இவனுக்கு? தோ ஒருத்த வரான் பாரு. இவனை எந்த முடி அடிச்சு போடுதுன்னே தெரியல. விநாயகத்தோட அளவு சட்டையே காயத்ரி வீட்டுல கொண்டு வந்து குடுன்னு சொன்னாங்க. இவனை கொண்டு போய் குடுத்துட்டு வாடான்னு சொன்னேன். இவனும் போறான் போய்கிட்டே இருக்கான். ஆளுக்கு தசைக்கு ஒரு பக்கமா நின்னுட்டு இருந்தா இந்த வேலையில யார் பாக்குறது? ஏண்டா, உனக்கு என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லக்கா, ஏன் கேக்குற? அளவு சட்டை மேட்டர் நான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். அவனே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஏண்டா இதே என்கிட்ட சொல்லல? அவன் சட்டையை குடுக்கறதுக்காக அந்த வீட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வருவான். கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் போக கூடாது. நீயாவது அவன்கிட்ட சொல்லடி. விடுங்கம்மா, இழுத்து புடிச்சு என்ன ஆக போகுது? என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். விட்டுடுங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாலே போதும். பயமா இருக்குமா? உங்க அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடுவுல வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஓ மாமா மறுபடியும் முறைச்சுக்கிட்டு நிக்க கூடாது. வேற யாராவது குறுக்க புந்து குட்டை குழைப்பிடக் கூடாது. பெரிய கவலையா இருக்குமா? நான் எதை நினைச்சுதான் கவலைப்படுறது? பிறந்ததே கவலைப்படுறதுக்கு தான் நினைக்கிறேன். இல்ல,
நமக்கு வெளியே அல்ல யாராலையும் பிரச்சனை இல்ல. வீட்டுல இருக்கிறதெல்லாம் சரியா இருந்தா போதும் எனக்கு.